wanna be a blessing and Hi guys, welcome back to channel. So சூப்பரான BGM தான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வீடியோ உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்கள் பிடிச்ச ஃபோட்டோ வச்சு ஈஸியாக அந்த வீடியோவை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே கேஸ், உங்கள் எட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ எதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ இப்போ பேக் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து 9s ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியோ கொடுத்துட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணுற பிக் எல்லாமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கார்னரில் பட்டன் இருக்கா, ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 பட்டனை விட்டு ஃபுல் கம்ப்ரெசராக கொடுத்துக்கோங்க. மாண்டர்ஸில் போய்ட்டு உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரேஃப்னு பெஞ்சம் கொடுத்து இப்போ எஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு இந்த சைஸில் கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படி கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா ஒரு 5 லேயர் இருக்குது. ஸோ இந்த 5 லேயருமே நீங்கள் பிக் ஆட் பண்ணணும். அதுவும் சேம் பிக்கை தான் ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு அந்த குரூப் ஒன்று கிளிக் பண்ணி குரூப் போய் கேட்குறேன். ஸோ இப்போ அந்த ரெட் கலரில் இருக்கா, ஜஸ்ட் அது வந்து பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஃபுல் கொஞ்சம் ஸ்டார் ஊற்றிட்டு ஸோ நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ண நினைக்கிறோம் ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் மட்டும் கொடுத்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 கிளிக் பண்ணிவிட்டு ஸோ முன்ன நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதே பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு மறுபடியும் அந்த மீதி இருக்கிற 3 குரூப்லேயும் சேம் பிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, பார்த்தீங்களா? ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே இருக்கிறதுல மட்டும்தான் நான் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். மீதி இருக்கிற எந்த லேயர்லையுமே நான் எஃபெக்ட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் லேயருக்கு வந்துட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸோ அடுத்தடுத்த ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டேன். இந்த க்ரீன் கலரை விட்டுருங்க. ஸோ இப்போ அப்படியே மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் லேயருக்கு வந்துட்டு அந்த ப்ளூ கலர் லேயருக்கு பண்ணிட்டு கலர்ஃபுல்லுக்கு வந்து ஸ்டாரை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் என்ன போய் ஆட் பண்ணுவீங்களோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைனை மட்டும் கொடுங்க. ஓகேவா? கரெக்டாக ஆட் ஆகிடுச்சா? ஸோ இதே மெத்தடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ஒரு பிக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணால் நான் வந்து 15 மினிட்டில் கொடுக்குறேன். வேணால் டவுன் பண்ணிக்கோங்க. நீங்களாம் ஒன்றா பிக்கு ஆட் பண்ணுறீங்கனாக்கா ஸோ கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த சைஸில் ஃபஸ்ட்டே கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் அந்த மாதிரி பிக்கு நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக ஆட் ஆகும். ஸோ நான் 1 by 1 பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி பிக் ஆட் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. ஸோ ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயருக்கு நான் எப்பவுமே மாமலாக கொடுக்குற 3 லேயர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டர் நீங்கள் ஜஸ்ட் வச்சுருங்க. இப்போ பேஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ சைடில் வெறியமாக இருக்கா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் செலக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குவாலிட்டியை ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ எஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ எஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இதை டவுட் இருந்தால் கீழே கம்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.